ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கரை இருக்கிற கிளாத்தை இப்படி ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நல்லா ஒரு டப்பில் வந்துட்டு சுடு தண்ணியை நல்லா போட்டுக்கிட்டேன். பேக்கிங் சோடா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வினிகர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கிளாத்தோட குவான்டிட்டி வச்சு நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். அளவு வந்துட்டு எந்த அளவுக்கு போடணும் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா லிக்விட் டிட்டர்ஜென்ட், அதை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலந்துக்கிட்டேன். தேவையான பொருள் இந்த 3 மட்டும்தான். இந்த 3ம் போட்டு நல்லா கலந்துக்கலாம். நான் இப்போ பாப்பாவோட ஒயிட் டிஷர்ட் வந்துட்டு காமிக்கிறேன். அவள் கைக்கிட்டலாம் எவ்வளோ அழுக்காக இருக்குது. இது வந்து துவைச்ச துணி தான். ஆக்சுவலி இது வாஷிங் மிஷினில் துவைச்சேன். ஸோ அழுக்கு கொஞ்சம் கூட போகலை. அதனால தான் இருக்கிற எல்லா ஒயிட் கிளாத்ஸும் போட்டு நான் இது ஒரு 10 மினிட்ஸ் காட்டும் ஊற வச்சேன். ஊற வச்சுட்டு நம்ம எப்பயும் போல் வாஷிங் மிஷின்லேயே போட்டு துவைச்சி எடுக்கலாம். எப்படி ரிசல்ட் வருதுங்கிறத பார்க்கலாம். துணியை நல்லா தேய்ச்சி வாஷிங் மிஷினில் போட்டு நான் எடுத்திருக்கேன். எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஆக்சுவலி கைக்கிட்டலாம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. நீங்களும் ஒயிட் கிளாத்ஸ்லாம் துவைக்கணும் அப்படின்னா இந்த ஆப் யூஸ் பண்ணி துவைச்சி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு ப்ளாகில் பார்க்கலாம். பை அண்ட் டேக் கேர்.